السلام عليكم. كيف الحال يا حبيبي؟ وعليكم السلام. والله تمام، أنت كيف؟ الحمد لله. مشتاق لك يا رجال، من زمان ما شفناك. والله صحيح، كنت مشغول بالشغل وكذا. ما عليه، أهم شيء أنك بخير. إلا خلينا نطلب شيء. إيه، أبغى قهوة عربية وتمر. أنت؟ أنا بأخذ شاي كرك. سمعت إنه رهيب هنا. إيه، كرك حقهم خرافي، جربه. أهلا وسهلا، وش تطلبون؟ واحد شاي كرك وصحن تمر، وأنا قهوة عربية بدون سكر لو سمحت. حاضر، لحظة واحدة. بالله، كيف الشغل معك؟ مرتاح؟ والله الضغط شوية، بس الحمد لله الراتب كويس. أهم شيء الراحة، لا تجهد نفسك كثير. إيه صح، بس تعرف الحياة لازم نتعب شوية. تفضلوا، هذا شاي الكرك والقهوة عربية. يعطيك العافية، ريحته تجنن. இல்ல பிஸ்மில்ல خلينا نبدأ. இன்னைக்கு ஒரு கஃபேல 2 பேர் அரபிக் ஸ்லாங்ல வந்துட்டு பேசிக்கிறாங்க. எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அவர் கஃபேக்கு போறாரு, அவருடைய ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாரு. அவர்கிட்ட அறிமுகமாகி எப்படி பேசுறாரு சவுதி ஸ்லாங்ல அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவரை போய் அவரோட அட்டென்ஷனை வந்துட்டு பார்க்குறாரு. அட்டென்ஷனை வாங்குறப்பே வாங்குறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும், சலாமா கன்வே பண்ணுறா. அப்படி கன்வே பண்ணிட்டு கேஃபல் ஹால் யா ஹபீபி, ஸோ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேஃபல் ஹால் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கிறீங்க. ஹபீபி அப்படிங்கிறது நண்பன், ஜென்ரலாக எப்படா இருக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா. கேஃபல் ஹால் ஹபீபி, ஒரே செம வயசில் ஃப்ரெண்டுக்கு அதை கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, வலைக்கும் அஸ்ஸலாம் வல்லாஹி தமாம் அன்த் கேஃப். அப்போது அவர் பதில் சலாம் சொல்லிட்டு வல்லாஹி தமாம், ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறார், வல்லாஹி தமாம் நல்லா இருக்கிறேன். ஒன்ஸ் கேஃப், நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிற, ஒன்ஸ் கேஃப் ஒன்ஸ் கேஃப் அப்படின்ற. அப்படி அதுக்கு இவர் பகரத்துக்கு சொல்றாரு அல்ஹம்துலில்லாஹ், ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிறது. நானும் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறது கன்வே பண்ண. அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கிறேன். முஷ்தாக் லக், உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற. முஷ்தாக் லக் அப்படின்னா முஷ்தாக் லக்னா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். அதை எப்படி கன்வே பண்றாரு, முஷ்தாக் லக் யா ரஜ்ஜால். யா ரஜ்ஜால் சம வயசுல இருக்கிறவங்கள வந்துட்டு நம்ம சொல்றது என்ன சொல்லுவோம்னு சொன்னா யா ரஜ்ஜால் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். ஸோ உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஸ்லாங் அது. முஷ்தாக் லக் யா ரஜ்ஜால், ஓகேங்களா. சொல்லிட்டு மின் ஜமான் மா ஷஃப்னா, இவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மின் ஜமான்னா மின் ஜமான், ஜமான்னா நாட்கள், காலங்களுக்கு சொல்றது. மின் ஜமான்னா ரொம்ப நாளாக. மின் ஜமான் மா ஷுஃப்னாக், மா ஷுஃப்னாக், மா ஷுஃப்னாக், மா ஷுஃப்னாக் அப்படின்னு சொன்னா பார்க்கவே இல்லையே, பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ வந்துட்டு அதுக்கு அவர் சொல்றாரு வல்லாஹி சஹீஹ், வல்லாஹி சஹீஹ். சஹீஹ் அப்படின்னு சொன்னா உண்மை அப்படின்னு சொன்ன அர்த்தம். சஹீஹ், ஓகே. வல்லாஹி சஹீஹ், ஆமா சரி நீ சொல்றது உண்மைதான் அப்படிங்கிற அர்த்தம். வகுன்து மஷ்கூல் பிஷ்ஷுகுல் வகதா, அப்படியே வேலையிலே பிஸி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். ஸோ வகுன்து நான் இருந்தேன், மஷ்கூல் பிஸியாக, பிஷ்ஷுகுல் வகுன்து மஷ்கூல் பிஷ்ஷுகுல் அப்படியே வேலையிலே பிஸி ஆயிட்டேன் வகதா அப்படின்ற. அப்போ அவர் வந்துட்டு பதில் சொல்றாரு மா அலே, நோ வரிஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மா அலே, மா அலே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஹம்மு ஷை அன்னக பிகைர், நீ சந்தோஷமா இருக்கிறல்ல அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அஹம்மு ஷை முக்கியம், அஹம் ஷை முக்கியமான விஷயம், அன்னக் பிகைர் நீ, அன்னக் நீ, பிகைர் நீ நலவோட இருக்கிறல்ல அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்ற எல்லா ஹல்லீன நத்துலுப் ஷை, சரி வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எல்லா சரி வா, ஹல்லீனா வா லெட்ஸ், எல்லா ஹல்லினா நத்துலுப் ஷை ஆர்டர் பண்ணலாம். நத்துலுப்னா ஆர்டர் பண்ணலாம், ஷை ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி வா ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். எல்லா ஹல்லீன நத்துலுப் ஷை அப்படிங்கிறது. அப்புறம் அதுக்கு வந்துட்டு அவர் பதில் சொல்றார் ஏ ஏ அப்படின்னு சொன்னா ஆமா 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் சொல்லுவோம் இல்லையா. ஏ அப்படிங்கிறது அரபில. ஏ அபகி கஹ்வா அரபிய வச்சவர், அவர் என்ன சொல்றாரு, அபகி எனக்கு வேணும், கஹ்வா அரபிய எனக்கு அரபியன் காஃபி, அப்புறம் வந்துட்டு தமர் பேர்ச்சம்பழம், பேர்ச்சம்பழம்னா தமர் என்ன சொல்லுவாங்க, தமர் பேர்ச்சம்பழம் என்ன சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்ஸ் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒன்ஸ் அப்படின்னு கேட்குறாப்பி. அப்போ அவர் சொல்றாரு أنا باخذ شاي كرك وأنا باخذ شاي كرك. أنا நான் பாஹுத் நான் ஆர்டர் பண்றேன். பாஹுத்னா எடுத்துக்கிறேன், நான் ஆர்டர் பண்றேன். ஆனா பாஹுத்
ஷாய் கரக், ஸ்ட்ராங் டீ. கரக் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்ட்ராங் அப்படிங்கிற அர்த்தம். ஷாய் அப்படின்னா டீ, நான் ஸ்ட்ராங்கான ஒரு டீ வந்துட்டு குடிக்கிறேன். சமிஅத் இன்னஹு ரஹீபுனா, சமிஅத் நான் கேள்விப்பட்டேன், சமிஅத்னது நான் கேள்விப்பட்டேன். இன்னஹு, இன்னஹுனா அது அந்த ஸ்ட்ராங் டீ. இங்க ரஹீப், ரஹீப்னா ஐ மீன் ரொம்ப சூப்பர். ரஹீப்னா அது ரொம்ப சூப்பரா இருக்கும், அதுக்கு தான் ரஹீம் சொல்லுவாங்க. இங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸ்ட்ராங் டீ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றான். அப்படி கரக் ஹக்குஹும் ஹுராஃபி. ஆமா ஆமா நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சரிதான் அப்படி அதான். கரக் அப்படின்னா ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் டீ அப்படின்னு தான் அதுதான் மென்ஷன் பண்ற கரக் அப்படிங்கிறத. ஸோ ஹக்குஹும் ஹுராஃபி, அவங்கள்ட்ட இருக்கக்கூடியதுல அசத்தலான ஒரு டிஷ் அப்படின்னு சொன்னா கரக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வே பண்றாரு. அசத்தலான டிஷ் என்னது? ஹக்குஹும் ஹுராஃபி. எப்படி கன்வே பண்றாரு? ஹக்குஹும் ஹுராஃபி, அசத்தலான ஒரு டிஷ், செம்மையான ஒரு டிஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஹுராஃபி அப்படிங்கிறத கன்வே பண்றாரு. ஹக்குஹும் ஹுராஃபி. ஸோ சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? ஜர்ரிபுஹு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, ஒருக்கா குடிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஜர்ரிபுஹு, ஒருக்கா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜர்ரிபுஹு, அது அரபில் சொல்ல ஜர்ரிபுஹு, ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்போ வெயிட்டர் வர்றாரு. ஸோ வெயிட்டர் வந்து சொல்றாரு, அஹ்லோ சஹலா குஷ் தத்லுபூன், அஹ்லோ சஹலா, வெல்கம் பண்றேன், வாங்க உங்களை நான் வர வைக்கிறேன், அஹ்லோ சஹலா அப்படின்னு அர்த்தம். குஷ் தத்லுபூன், என்ன ஆர்டர் பண்றீங்க? குஷ் என்ன, தத்லுபூன் ஆர்டர் பண்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன ஆர்டர் பண்றீங்க அப்படிங்கிற இடத்துல அவர் கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, வாஹித் ஷாய் கரக், ஒரு ஸ்ட்ராங் டீ, ஒசஹ்ன தம்ர், ஒரு பேரிச்சம்பழம் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு. சஹன் அப்படின்னு சொன்னா பிளேட், தமர்னா டேட்ஸ் பிளேட், ஒசஹ்ன தம்ர். அவருடைய ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு, வ அன கஹ்வா அரபியா, அப்புறம் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் எனக்கு அதை எப்படி அரபியில் சொல்ல, வ அன கஹ்வா அரபியா, அரபியன் டீ, அரபியன் காஃபி, பிதூனி சுக்கர் லவ் சமஹ், சீனி இல்லாம கொண்டு வாங்க ப்ளீஸ். லவ் சமஹ் அப்படின்னா ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். லவ் சமஹ் பிதூனி, பிதூனினா இல்லாமை, பி தூணி அப்படின்னா இல்லாமை, சுக்கர் அப்படின்னா சுகருக்கு சொல்றது, சீனி, பிதூனி சுக்கர், சீனி இல்லாம கொண்டு வாங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அரபியன் காஃபி ஆர்டர் பண்றாரு. அப்போ வெயிட்டர் சொல்லுவாங்க, ஹாதர் இதோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹாதர் இதோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹாதர் லஹ்தா வாஹிதா, ஒரே ஒரு நிமிஷம் கூட வந்தாரு அப்படிங்கிற அர்த்தம். லஹ்தா அப்படின்னா நிமிஷத்துக்கு சொல்றது, வாஹிதா அப்படின்னா ஒன்னு, ஓகேங்களா. லஹ்தா வாஹிதா ஒரு நிமிஷம், இந்த கொண்டு வந்துடுறேன் இதோ அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்றாரு. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில மறுபடியும் கான்வர்சேஷன் கண்டினியூ பண்றாங்க. அவர் கேட்கிறாரு, பில்லாஹி கைஃப ஷுகுல் மஅக் முர்தாஹ், அவர் என்ன கேட்கிறாரு, பில்லாஹி கைஃப, கைஃபனா எப்படி, ஷுகுல் மஅக், ஸோ வேலை, மஅக் உன்னுடன் எப்படி இருக்குது, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படி, அதே மாதிரி கேட்கிறாரு. முர்தாஹ், எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்குல்ல, சந்தோஷமா இருக்கிறல்ல, எல்லாம் ஓகே தானே, அவன் மன நிம்மதியா இருக்கிறல்ல, ஓகே தானே அப்படிங்கிற. முர்தாஹ் என்னது, மன நிம்மதியா, முர்தாஹ் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, வல்லாஹி தகத் ஷுய்ய, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர். வகத்துனா என்னது, ப்ரெஷர், அழுத்தம், வேலை அழுத்தம். வகத் ஷொய்ய, கொஞ்சம், ஷொய்ய அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. பஸ் அல்ஹம்துலில்லாஹ், எனிஹவ் அப்படிங்கிற அர்த்தம் என்னது, பஸ், பஸ் அப்படின்னா எனிஹவ், அல்ஹம்துலில்லாஹ், ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கு. ஸோ அர்ராத்திப் கொய்ஸ், அர்ராத்திப் அப்படி சொன்னா சம்பளம், சேலரிக்கு என்ன சொல்லுவாங்க, அர்ராத்திப், ராத்திப், அர்ராத்திப் கொய்ஸ், கொய்ஸ்னா சூப்பர், கொய்ஸ்னா சூப்பர், சேலரி வந்துட்டு நல்லா இருக்கு. ஸோ எனிஹவ் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு, கன்வே பண்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அஹம்முஷை அர்ராஹா, ஸோ முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா மன நிம்மதி. அஹம் முக்கியம், முக்கியமான அஷை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அர்ராஹா, மன நிம்மதி அப்படின்னு சொல்ற. அஹம்முஷை அர்ராஹா. லா தஜ்ஹித் நஃப்ஸக கஸீர், என்ன சொல்ற அப்படி, லா தஜ்ஹித், நீ என்ன பண்ணிக்கிறாத, உன்னை ரொம்ப வந்துட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிறாத அப்படிங்கிறது எப்படி சொல்றது, லா தஜ்ஹித், லா தஜ்ஹித் நஃப்ஸக் உன்னைய, நஃப்ஸக் உன்னைய, கஸீர் அதிகமாக, லா தஜ்ஹித் நஃப்ஸக கஸீர், உன்னை நீ என்ன பண்ணிக்கிறாத, ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அட்வைஸ் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஏ சஹ், நீ சொல்றது என்னமோ சரிதான், ஏ சஹ் அப்படிங்கிற அர்த்தம். பஸ் தாரிஃப் அல் ஹயா, உனக்கு தான் தெரியுமே வாழ்க்கை, பஸ் தாரிஃப் உனக்கு தெரியும், அல் ஹயானா வாழ்க்கை, பஸ் உனக்கு தான் தெரியுமே வாழ்க்கை, பஸ் தாரிஃப் அல் ஹயா. லாசிம் நதஅப் ஷுய்ய, லாசிம் கொஞ்சம் வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் லாசிம் கண்டிப்பா அப்படின்னா அது, லாசிம்னா கண்டிப்பாக, நதஅப்னா டயர்ட் ஆகிறது, கொஞ்சம் உழைக்கிறது, அதுக்கு சொல்லுவாங்க நதஅப் கஷ்டப்படுறது, நதஅப் ஷுய்ய கொஞ்சம் வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஷுய்யனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கடியில் வந்துட்டு வெயிட்டர் வந்துடுறாரு. என்ன சொல்றாரு, தஃபத்தலு ஹதா ஷாயில் கரக் வல் கஹ்வா அரபியா அப்படின்ற அப்படி. ஸோ தஃபத்தல் அப்படின்னு சொன்னா இந்த வந்துருச்சு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் தஃபத்தலு ப்ளீஸ் அப்படிங்கிற அர்த்தம். ஹதா ஷாயில் கரக், இது வந்துட்டு ஸ்ட்ராங் டீ, இது வந்துட்டு அரபியன் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு.
அப்போது அதை ரிசீவ் பண்ணும்போது அவர் கன்வே பண்ணுறாரு, யஅதீக ஆஃபியா, அல்லாஹ் உனக்கு வந்துட்டு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும். ரீஹத்துஹு துஜன்னின், என்ன ஸ்மெல்லு மாஷா அல்லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ரீஹத்துஹு அப்படின்னா அதனுடைய ஸ்மெல், அந்த டீயினுடைய ஸ்மெல்லை வர்ணிக்கிறது. ரீஹத்துஹு துஜன்னின், பைத்தியம் பிடிக்க வைக்கிறது தான் உண்மையான மீனிங். இந்த இடத்துல என்ன மீனிங்னா செம்மையா இருக்குது. ரஹீப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி துஜன்னின்னா ஸோ செம்மையா இருக்குது வார்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, கன்வே பண்ணுறாரு அப்படி. அதுக்கப்புறம் அவர் ஆப்போசிட்ல இருக்கிறவர் சொன்னார், இல்ல பிஸ்மில்லா கல்லின நப்தா, இல்ல சரி வா அப்படின்னு சொல்லுவாங்க, சரி வா வா டீ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டீ குடிக்க அப்படிங்கிறதா. இல்ல பிஸ்மில்லா, அல்லாஹ் இறைவனுடைய பெயரால ஹல்லீனா நப்தா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு, ஹல்லீனா நப்த அப்படின்னா நப்த, ஹல்லீனா நப்த ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்றாரு. இதோட இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு. இதே கான்வர்சேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனை நான் மென்ஷன் பண்றேன், அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எழுதி பாருங்க. உங்களுடைய ஓன் சென்டென்ஸை அதே ஃப்ரேம்லேயே என்ன பண்ணுங்க, நீங்க கிரியேட் பண்ணிட்டு உங்களுடைய கான்வர்சேஷன் நீங்க என்ன ஃப்ரேம் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த எவ்வளவு பயனுள்ளதா இருந்துச்சு இந்த வீடியோ அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. ஸோ கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next lesson. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.